Guys, welcome to our channel Solution. So இந்த சேனல் பேசிக்காக எதுக்குன்னா 10th and 11th and 12th மேக்ஸ் சொல்யூஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு லேர்னிங் ஈஸாக இருக்கணுங்கிறதுனால தான். ஸோ இன்னைக்கு நம்ம ஜஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து ட்ரிக்னாமெட்ரி. ஸோ ட்ரிக்னாமெட்ரி வந்து 10th ஒன் ஆஃப் த மேஜர் டாபிக் இன் மேக்ஸ். ஸோ அதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரி ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதோட அப்ளிகேஷன்ஸை ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுவோம். ஸோ மெயினாக ட்ரிக்னாமெட்ரி வந்து ரியல் வேர்ல்டில் என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குன்னா இன்ஜினியரிங் சைட்டில் ஸ்ட்ரக்சரல் டிசைன் ஆகட்டும் இல்லாட்டி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆகட்டும். ஸோ அது எல்லாத்துக்குமே மெயினாக யூஸ் ஆகுது. ஏன்னா ஸ்ட்ரக்சரல் டிசைனில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டுறப்போ ஸோ அதுக்கான கேல்குலேஷன்ஸ்க்கு வந்து இந்த ஆங்கிள்ஸும் ப்ளஸ் வந்து அதோட ஃபார்முலாஸ் யூஸ் ஆகும். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்லும் நிறைய வேவ் ஃபார்ம்ஸ்க்கு சைன் அண்ட் கொசைனோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஸோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுனாலையும் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலாஸ் அண்ட் ஐடென்டிட்டிஸ் வந்து யூஸ் ஆகும். ஆஸ் வெல் ஆஸ் ஜாகிரஃபி ஃபிசிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் 3D மாடலிங் ஸோ அண்ட் ஸ்போர்ட்ஸ் அது மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து ஆங்கிள்ஸ் வந்து மெயினாக யூஸ் ஆகுது. ஸோ ஆங்கிள்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதோ ஸோ அங்கே வந்து ட்ரிக்னாமெட்ரிக் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதனால் ட்ரிக்னாமெட்ரி வந்து ஒன் ஆஃப் த மேஜர் திங் வந்து நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது மேக்ஸில். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ட்ரிக்னாமெட்ரி வந்து அதோட பேசிக் ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ஓஎம்பிங்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ஓஎம்பிங்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஸோ இதுதான் வந்து தீட்டா. ஸோ இந்த தீட்டா வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஓபிங்கிற லைன் வந்து எவ்வளோ தூரம் ஓஎம் லைக் எவ்வளோ ஆங்கிள் ஓஎம்ங்கிற லைன்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்குது. ஸோ தீட்டா 45 டிகிரினா 45 டிகிரி வந்து இங்கேருந்து அது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குங்களா. 90 டிகிரினா 90 டிகிரி எக்ஸ்டென்ஷன் இருக்குங்களா. ஸோ இதுதான் தீட்டா. ஸோ இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைடு இது. ஸோ அதனால தான் இதோட நேம் வந்து ஆப்போசிட் சைடு. ஸோ இந்த ஆப்போசிட் சைடுக்கே ஆப்போசிட்டாக இருக்க இந்த பெண்டிங் லைன் தான் வந்து ஹைப்போட்டனஸ். ஸோ இந்த ரெண்டுமே இல்லாத சைடு வந்து அட்ஜசன்ட் சைடு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து இந்த ஆங்கிளை வந்து லைக் இந்த நேம் டேர்ம்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா இந்த டேர்ம்ஸ் தான் வந்து இந்த மெயின் ஃபார்முலாஸ்க்குலாம் யூஸ் ஆகும். ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓஎம்பியில் சைன் தீட்டா. ஸோ சைன் தீட்டா கம்ப்யூட் பண்ணுற ஃபார்முலா வந்து ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ். ஸோ இது எல்லாமே ஒரு ஃபார்முலா தான். ஸோ இது வந்து ஏன் சைன் தீட்டா வந்து இந்த மாதிரி வருதுன்னு சொல்லவே முடியாது. ஸோ சைன் தீட்டா இஸ் ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ் சைட். So which is opposite is MP, hypotenuse is OP, so MP by OP. Similarly, cos theta வந்து adjacent by hypotenuse. So adjacent is OM and hypotenuse is OP. So OM by OP வந்து cos theta தருது. So from the sin theta and cos theta இதுதான் ரொம்ப மேஜர் ஃபங்க்ஷன்ஸ். இதுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் இதுக்கு இந்த 6 ஃபங்க்ஷன்ஸ் டோட்டலாக சேர்த்து இது ரெண்டு தான் மேஜர். ஸோ சைன் அண்ட் காஸ் கண்டுபிடிச்சிட்டா நம்ம tan ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். tan தீட்டா வந்து டைரக்டாக சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. நெக்ஸ்ட் வந்து ஸோ tan வரைக்கும் கண்டுபிடிச்ச பிறகு நெக்ஸ்ட் 3 வந்து கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா அண்ட் காட் தீட்டா. ஸோ கொசிகன் தீட்டா வந்து இன்வர்ஸ் ஆஃப் சைன். என்ன வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணுமோ சைனுக்கு அதோட இன்வர்ஸ் கொசிகனுக்கு போயிடும். அதே மாதிரி சீக்கனுக்கு வந்து காஸோட இன்வர்ஸ், காட்டுக்கு வந்து டேனோட இன்வர்ஸ். ஸோ நம்ம இந்த 3 கண்டுபிடிச்சிட்டாலே இந்த 3 தவிர இந்த 2 கண்டுபிடிச்சிட்டாலே போதும், மீதி எல்லாமே கம்ப்யூட்டர் செல்ஃபா. ஸோ அது ஒன் ஆஃப் த திங். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் பார்க்க போகுது ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு இவங்க என்ன இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா அது வந்து ஆப்போசிட்ல வந்து அது ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் தீட்டா 0ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 0 இருக்குன்னா இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். சைன் ஆஃப் 90 மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு காஸ் 0. ஸோ கொசைனோட 0th டிகிரியில் இருக்க வேல்யூ என்னவோ அதுதான் வந்து சைனோட 90th டிகிரியில் இருக்கும். இன் சேம் வே இங்கே அதை அப்ளை பண்ணோம்னா சைனோட 0th இருக்க வேல்யூ என்னவோ அது கொசைனோட 90th இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறதுனால இந்த ஃபார்முலாஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளா சொல்றாங்க. ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஏன்னா இந்த இது எல்லாமே ஆப்போசிட்டாக ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிறதுனால. ஏன்னா சைன் அண்ட் காஸ் ஆப்போசிட்டாக இருக்கு, டேன் அண்ட் காட் இருக்கு, அதுமாதிரி கொசிகன் அண்ட் சீக்கன். ஸோ அதுமாதிரி காட் அண்ட் டேன். ஸோ இந்த ஃபார்முலாஸ் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு விஷுவல் ப்ரூஃப் வந்து இப்போ பார்க்கலாம்.
ஸோ இந்த ப்ரூஃப் வந்து என்னன்னா, ஸோ இந்த ப்ரூஃப் இந்த ட்ரையாங்கிள் தான் ஸ்டார்ட் ஆகுது. சாரி, இந்த டயக்ராம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த டயக்ராம்ல என்ன சொல்லணும்னா, ஸோ இது ஜஸ்ட் ஒரு கிராஃப். இந்த கிராஃப்ல வந்து 1 சென்டிமீட்டர் ரேடியஸ்ல ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கும். அது எனிதிங். ஸோ 1 சென்டிமீட்டர் ரேடியஸ் ஆர் 1 மீட்டர் எனிதிங். ஸோ அந்த ரேடியஸ்ல சர்க்கிள் வரைஞ்சிட்டு இங்க வந்து நம்ம இந்த ரேடியஸ் டச் பண்ற மாதிரி ஆல்ஜின்ல இருந்து ஒரு லைன் போட்டு 2 ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்றோம். ஸோ ஒன்று வந்து ஒய் ஆக்சிஸை டச் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் என்க்ளோஸ் ஆகுது, இன்னொன்று எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் என்க்ளோஸ் ஆகுது. ஸோ லெட்ஸ் ஒவ்வொரு எண்டுக்கும் நேம் கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஓக்யூபி, இன்னொன்று வந்து ஓஆர்கியூ. ஸோ இந்த 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஆங்கிள்ஸ் போட்டோம்னா இது வந்து தீட்டா. லெட்ஸ் டேக் இட் அஸ் தீட்டா. அண்ட் இந்த ஆங்கிள் வந்து ஆப்வியஸா டோட்டலா 90 டிகிரி வரும். இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா, சாரி, இது இங்கேருந்து இது வந்து பார்த்தோம்னா ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ இங்கே தீட்டானா இங்கே ஆப்வியஸாக 90 டிகிரி மைனஸ் தீட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே 45னா 90 மைனஸ் 45. ஸோ அப்போ இங்கேயும் 45 தான் இருக்கும். ஸோ பை தட் வே இங்கே ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டான்னு போட்டுக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணலாம். இது வந்து ஆக்சுவலாக இது ஏன் பண்ணுறோம்னா, அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஃபார்ம்ல எப்படி வந்து ப்ரூவ் பண்ணுறோங்கிற ஸ்டெப்பை இதில் காட்டுறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட காஸ் தீட்டா எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஜஸ்ட் இப்போ காஸ் தீட்டா எடுக்கலாம். ஸோ காஸ் தீட்டா வந்து அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ். ஸோ இங்கே அட்ஜசன்ட் ஓபி, ஹைப்போட்டனஸ் ஓக்யூ. ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஓபி பை ஓக்யூ. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஓக்யூ வந்து 1. ஸோ ஓக்யூ 1ங்கிறப்போ அப்போ வந்து டைரக்டா நம்ம ஓபியே காஸ் தீட்டான்னு எழுதிடலாம். கரெக்டாக, ஏன்னா டினாமினேட்டர் 1 தான் இருக்கும். ஸோ அதனால டைரக்டா ஓபி வந்து காஸ் தீட்டா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட். ஸோ ஓபி வந்து ஜஸ்ட் காஸ் தீட்டா. சேம் வே இங்கே சைன் தீட்டா கம்ப்யூட் பண்ணலாம் இதே ட்ரையாங்கிளுக்கு. ஸோ சைன் தீட்டா வந்து ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ், விச் இஸ் பிக்யூ பை ஓக்யூ. ஸோ இங்கே சிமிலர் வே ஓக்யூ 1ங்கிறதுனால பிக்யூ தான் சைன் தீட்டா. ஸோ ஓபி காஸ் தீட்டா, பிக்யூ சைன் தீட்டா ஃப்ரம் திஸ் ட்ரையாங்கிள், இந்த ரைட் ஆங்கிள், இந்த ரைட் ட்ரையாங்கிள். ஸோ நெக்ஸ்ட் மேலே இருக்க ட்ரையாங்கிள்லையும் லெட்ஸ் டேக் காஸ் தீட்டா அண்ட் சைன் தீட்டா ஃபார் திஸ் ஓஆர்கியூ. ஸோ இங்கே வந்து காஸ் தீட்டா எடுக்கிறப்போ, அதாவது காஸ் தீட்டா இந்த சென்ஸ் காஸ் ஆஃப் த சன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா எடுக்கிறப்போ அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ். ஸோ இங்கே வந்து அட்ஜசன்ட் வந்து இது ஓஆர், ஹைப்போட்டனஸ் வந்து ஓக்யூ. ஸோ ஓஆர் பை ஓக்யூ வந்து காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா. சின்ஸ் ஓக்யூ வந்து 1ங்கிறதுனால ஓஆர் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா. சேம் வே இதுக்கு சைன் எடுத்தோம்னா விச் இஸ் கியூஆர் பை ஓக்யூ. அப்போ கியூஆர் பை ஓக்யூன்னு பண்ணுறப்போ we will be getting r q as sin 90 degree minus theta. Okay, r q as sin 90 degree minus theta. Wait a second, stuck ஆயிருக்கு. Okay, so ORS cos 90 minus theta and r q as sin of 90 minus theta. ஸோ இப்போ இந்த டயக்ராம் மறுபடியும் பார்க்கணும்னா இது வந்து ரெண்டு ரைட் ஆங்கிள் மர்ஜ் ஆயிருக்கு. ஸோ இது அவுட்லைனாக பார்த்தா ஒரு ரெக்டாங்கிளை ஃபார்ம் பண்ணுது. ஸோ ரெக்டாங்கிளோட நேச்சர் என்னன்னா, இந்த சைடு ஈக்குவலாக இருக்கும், அது மாதிரி இந்த சைடு ஈக்குவலாக இருக்கும். பட் 4 சைட்ஸுமே ஒன்றா ஈக்குவலாக இருக்காது, ஏன்னா அப்படி போனால் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ ஓஆர் இஸ் ஈக்குவல் டு பிக்யூ, அதே மாதிரி ஓபி இஸ் ஈக்குவல் டு ஆர்கியூ. ஸோ நம்ம இந்த 4 வேல்யூமே கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தோம்னா ஓபியும் ஓபி இங்கே கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஓபிங்கிறது இந்த சைடு. ஓகே, ஓபி வந்து கேல்குலேட் பண்ணியிருக்கோம் விச் இஸ் காஸ் தீட்டா. அதே மாதிரி ஆர்கியூ கேல்குலேட் பண்ணியிருக்கோம் சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா. ரைட்டா? ஸோ அப்போ அது ரெண்டுமே ஒன்று. அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா. சிமிலர்வே அந்த சைட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா. ஸோ இதை தான் வந்து நம்ம அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ரேஷியோ ஃபார்முலால பார்த்தோம். ஸோ பை திஸ் வே வி கேன் ப்ரூவ் அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ரேஷியோ. ஸோ இதை வச்சு ப்ரூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா நோட் தான். ஸோ சைன் தீட்டா ஸ்கொயர்னு பார்த்தோம்னா நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி காஸ் தீட்டா ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இது நோட்டேஷன் தான்.
நெக்ஸ்ட் அது இந்த டேபிள் தான் மெயினாக ட்ரிக்னாமெட்ரியை ரூல் பண்ணுது. ஸோ இந்த டேபிள் நமக்கு எவ்வளோ தெரிஞ்சிருந்தா சம் சால்வ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டேபிள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த டேபிள் நம்ம மெமரி பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த டேபிளில் ஃபர்ஸ்ட் சைன் தான் வந்து ரொம்ப மெயின். சைனோட எல்லா ஆங்கிள்ஸும், ஏன்னா அதை வச்சு நம்ம மீதி எல்லாமே எடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் சைன் பார்க்கலாம். ஸோ சைன் 0 0 தான். சைன் 31/2, சைன் 45, சைன் 60, சைன் 90க்கு ஃபுல்லாக வேல்யூ வந்துருச்சு. ஸோ இப்போ இதுல இருந்து இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுல இருந்து நம்ம மீதி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ காஸ் எப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். காசும் சைனும் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஃபார்முலால ரிலேட் ஆகாத ஒரு திங்கா இருக்கு. ஸோ அப்போ அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா காசும் சைனோட வேல்யூஸும் அப்படியே மிரர் மாதிரி இருக்கும். அதாவது இப்போ சைனோட 90 தான் நம்ம காசோட 0ல இருக்கும். சைனோட 0 தான் காசோட 90ல இருக்கும். ஸோ அப்படியே வந்து ஒரு மெத்தட் ரிஃப்ளெக்ட் பண்ணதுனால நான் ஜஸ்ட் நம்ம அப்படியே திருப்பி போட்டாலே போதும். ஸோ 1 இங்கே √3/2 இது அப்படியே இங்கே வரும், இது இங்கே இருக்கும், இது இங்கே இருக்கும். ஸோ பை திஸ் வே காஸ் தீட்டாவோட வேல்யூஸ் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் tan தீட்டா. tan தீட்டா வந்து சைன் பை காஸ், அவ்வளோதான். ஸோ சைன் பை காஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுனால ஜஸ்ட் டைரெக்டாக இதை கம்ப்யூட் பண்ணி இதை கம்ப்யூட் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து அன்டிஃபைன்டே வந்ததுன்னா 1/0 இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டி தான் அன்டிஃபைன்டு இருக்கு. நெக்ஸ்ட் கொசிகன் தீட்டா. கொசிகன் தீட்டா ஜஸ்ட் 1/sin தீட்டா. சீக்கன் தீட்டா 1/cos தீட்டா. காட் தீட்டா 1/tan தீட்டா. ஸோ இப்படி பண்ணுறப்போ டோட்டலாக வந்து இந்த டேபிள் ஃபுல்லாகவே ஃபில் ஆகிடுது. ஸோ இந்த டேபிள் ஃபில் ஆகிட்ட பிறகு சம் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக இந்த வேல்யூஸ் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோஸில் இது வரைக்கும் இந்த டேபிள்ஸ் ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஃபார்முலா அண்ட் பேசிக் அந்த ட்ரையாங்கிள் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து இதோட சம் ட்ரிக்னாமெட்ரிக் ப்ரூஃப் ஃபார் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதை மாதிரி ஒரு எப்படி நம்ம பித்தாகரஸ் தேர்வுக்கோ அதை மாதிரி இதில் என்னென்ன அதை ஈக்குவேஷன்ஸ் ஃபார்முலாஸ்லாம் இருக்கு அந்த மாதிரி ஸோ பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போகிற மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்யூ.